யூடியூப் பிரபலங்கள் உள்பட 4 பேர் இப்போ போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரீல்ஸ் பேரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரீல்ஸ் எடுப்பதாக சொல்லி சிறுவர்களை அழைத்து சென்று பாலியல் தொல்லை அளித்து வீடியோ எடுத்த 2 பெண்கள் உள்பட யூடியூப் பிரபலங்கள் 4 பேரை போக்சோ வழக்கு பதிவு செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. ஈரோட்டை சேர்ந்தவர் கீழக்கரை கார்த்திக் அவர்கள். இவருடைய வயது 30. பிரபலமாக யூடியூப்பில் வீடியோக்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு. தஞ்சாவூரை சேர்ந்த டிக்டாக் பிரபலம் திவ்யா. இவங்களுடைய வயது 36. இவங்களும் ரீல்ஸ் வீடியோ எடுத்து போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய அத்திக்குளத்தில் உள்ள தனது அக்கா வீட்டுக்கு நவம்பர் மாதம் வந்திருக்கிறாங்க. திவ்யா 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கார்த்திக் கடந்த வாரம் விருதுநகர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கடலூரை சேர்ந்த யூடியூப் பிரபலம் சித்ரா சென்னை டிஜிபி அலுவலகத்தில் திவ்யா குழந்தைகளை அடைத்து வைத்து பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் கொடுத்து அது குறித்த வீடியோ மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டியாக கொடுக்கவும் வரலாற்று. இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய போலீசார் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. டிஎஸ்பி சூரியமூர்த்தி, டிஎஸ்பி ராஜா அவர்கள், மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி ஆகியோர் விசாரணை நடத்தினாங்க. 15 மற்றும் 17 வயது சிறுவர்களுக்கு திவ்யா பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்திருக்கு. மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி அளித்த புகாரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் திவ்யா, கார்த்திக், சித்ரா, ஆனந்தராமன் ஆகிய 4 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. இது குறித்து போலீசார் சொல்லும்போது ஈரோட்டை சேர்ந்த கார்த்திக், டிக்டாக் பிரபலம் திவ்யா ஆகியோரோடு சேர்ந்து வீடியோ எடுப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கடந்த நவம்பர் மாதம் வந்திருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த 15 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்களை ரீல்ஸ் எடுக்கிறோம்ன்ற பெயரில் தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. யூடியூப் பிரபலம் சித்ரா சொன்னதன் அடிப்படையில் கார்த்திக்கின் உறவினரான கீழப்பட்டியை சேர்ந்த ஆனந்தராமன் என்பவர் திவ்யா சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததை வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோ வைத்து சித்ரா, கார்த்திக் மற்றும் திவ்யா மிரட்டியது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த திவ்யா, உடந்தையாக இருந்த கார்த்திக், வீடியோ எடுக்க சொன்ன சித்ரா, வீடியோ எடுத்த ஆனந்தராமன் ஆகிய 4 பேரையுமே போக்சோ சட்டத்தில் 6 பிரிவுகளின் கீழே இப்போ வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்களாம். இந்த மாதிரியான ஜென்மங்களை என்ன செய்யறதுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.